அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. டாக்டர் சொக்கலிங்கம் இதய மருத்துவர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பின் ஐசியூவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சார்? இதை பற்றிய பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா ஆஞ்சியோபிளாஸ்டி பத்தி? இப்போ என்ன தெரியுங்கன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டின்றது நான் சர்ஜிக்கலா இதயத்துக்கு போற ரத்த குழாயை சீர் பண்ண உடனே இதயத்துக்கு ரத்தம் நல்லா பண்ணும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடைப்புன்னு ஒன்று வந்துதான் அனஸ்தீசியா கொடுத்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த கிராஃப்ட் போட்டு பண்றோம். இப்போ எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் சரி, நம்ம மயக்க மருந்து வேண்டாம், அனஸ்தீசியா கிடையாது, ஒரு சின்ன டியூப் வழியா ஆர்டி மூலம் கையிலயோ கால் மூலமோ பண்ணி அந்த டியூபை இதய ரத்த குழாயில கொரோனரி ஆர்டரிஸுக்கு அனுப்பிச்சு அதை ஒரு டைலேட் பண்ணி ஒரு ஸ்டென்ட்னு போட்டுட்டோம்னா அந்த ஸ்டென்ட் பல வருடங்கள் இப்ப வேலை செய்யும். இப்பெல்லாம் போற ஸ்டென்ட்ல 30-40 வருஷம் கூட வேலை செய்யற மாதிரி ஸ்டென்ட் வந்துடுச்சு. அந்த ஸ்டென்ட்ல ட்ரக் எடிட்டிங் ஸ்டென்ட்னு பேரு. அது மறுபடியும் கிளாட் ஆகாத பாத்துக்கிற சக்தி உண்டு. அது யூஸ்வலா இன்னைக்கு பண்றோம் வச்சு நாளைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் கூட வீட்டுக்கு போயிட்டு ரொட்டீன் திங்ஸ் எல்லாம் பண்ணிட முடியும். அதுக்கு பெரிய ஒரு பூமா நினைக்கிறேன் இந்த ஸ்டென்டிங் போறதுன்றது. பட் அதை விட இதை கேட்குற நேயர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன். என்ன தெரியுமான்னா, உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா ரத்தத்திலும் ரத்த குழாயில போறதுல கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் போய் படிவதற்கு காரணமே எதையாவது ஒரு டென்ஷனா ஒரு ஆங்ஸைட்டியை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் என் நண்பர் தான். அவர் எல்லாம் உண்டு, பட் ஏதோ ரீசன் அவருக்கு அந்த மகிழ்ச்சி இழக்கும் பொழுது ஒரு அடைப்பு வந்துடும். ஆனா இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அது போய்க்கலாம். இதை கேட்கிற நேயங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன். அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கவே தான் நம்ம உயிர் வாழறோம். அந்த கொலஸ்ட்ரால் மகிழ்ச்சியா இருக்கும்போது ரத்தத்துல இருந்து இதயம் மூளை எல்லாத்தையும் இயங்கிட்டு இருக்கோம். எப்பொழுது நீ மகிழ்ச்சியை இழந்து வருத்தப்படுறியோ கோவப்படுறியோ ஆத்திரமோ ஏதோ ஒரு ரீசன் வந்ததுன்னா அந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த குழாயில் படிவதற்கு காரணம் ஒன்றே ஒன்று, நாம் மகிழ்ச்சியை இழப்பது, ஏதோ வரி பண்றது. சிலமே எங்க ஏஜ் 25 வயதுல கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் அந்த கொலஸ்ட்ரால் போய் படியறதுக்கு முந்தி ரத்த குழாய் சின்ன கீழ் ரத்தம் கிளாட் ஆயிடும். அது ஒரு ரீசன் 20, 25, 30 வயது ஆண்கள் பெண்கள் இறக்குறாங்க. அதுக்கு காரணம் அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால. ஸோ எப்பொழுது இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இருந்து, அதான் உலக மக்களுக்கு 3 மந்திரங்கள் சொல்லிக் கொடுத்து இருக்கின்றேன். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, அந்த 3 மந்திரங்களை வைத்துக் கொண்டு எவன் எந்த நிலையிலும் உள்மனதில் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்கிறார்களோ அவள் எவரும் 100 வருடம் வரை சொக்கலிங்கத்துக்கு வரை வாய்ப்பே இல்லை என்று கேட்டுக்கொண்டு இதை சென்ட் வச்சுக்கிட்டு மறுபடியும் இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நார்மல் லைஃப் நடத்த முடியும். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே வராது. நன்றி, வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.